ஹாய், லாஸ்ட் வீடியோவில் 3 ஸ்பேன் வச்சு 1 end ஃபிக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து 2 எண்டுமே ஃபிக்ஸ்டு எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் டியும் ஃபிக்ஸ்டாக இருக்குது, பியில் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்குது, சியில் சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்குது. ஸோ ஏ டு பி யூடிஎல் 20 kN இருக்குது. அதுக்கு இஐ வேல்யூ ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐ இருக்கிற இடத்துல ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஐ இருக்கிற இடத்துல 2i சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பி டு சி வந்து ஏசென்ட்ரிக் பாயிண்ட் லோடு இருக்குது, 3 மீட்டர் தள்ளி 50 kN இருக்குது. 2 மீட்டரில் நமக்கு இன்னொரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு சிக்கும் டிக்கும் சென்டரில் 80 kN இருக்குது. 2.5 பிரிச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டு. ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் ஃபஸ்ட்டுக்கு ஏபிக்கு யூடிஎல், அப்போது WL²/12 சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும். லெஃப்டில் போகும்போது மைனஸ், ரைட்டில் வரும்போது ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பிசி வந்து ஏசென்ட்ரிக் பாயிண்ட்லோடு, அப்போது லெஃப்டில் போச்சுன்னா அது B², ரைட்டில் வந்துச்சுன்னா A² மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்தது பாயிண்ட் லோடுக்கு WL/8. ஸோ லெஃப்டில் போகும்போது மைனஸ், ரைட்டில் வரும்போது ப்ளஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ 2 எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்தால் என்ன, ரெண்டுமே 4EI அப்படின்னு இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற சிம்பிளி சப்போர்ட்டடுமே அது 4EIயாக மாறிடும் சொன்னேன்னா. ஸோ அப்போ 4EI தான் எல்லாத்துக்குமே. ஜாயிண்ட்டு, மெம்பர், அப்சல்யூட் ஸ்டிஃப்னஸ், டோட்டல் ஸ்டிஃப்னஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ ஏவோட ஜாயிண்ட்டு பியோட ஜாயிண்ட் இருக்குது. ஸோ பிலேருந்து ஏக்கு போகும், பி டு சி போகும், சிக்கு சி டு பி போகும், சி டு டி போகும். ஸோ அது வந்து மெம்பரு. நெக்ஸ்ட் அப்சல்யூட் ஸ்டிஃப்னஸ்னால் என்ன, ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டுனா 4EI/L. ஸோ 4EI, ஐ இருக்கிற இடத்துல ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம். நமக்கு ஏ டு பியில் ஐ தான் இருக்குது, ஸோ அதனால் ஐ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 4 டிவைடட் பை பண்ணால் 0.67, இது 4 டிவைடட் பை 6 பண்ணோன்னா 0.67EI வரும். அதே மாதிரி பி டு சிக்கு வந்து 2i சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஐ இருக்கிற இடத்துல 2i சப்ஸ்டியூட் பண்ணால் 8 டிவைடட் பை 5 பண்ணால் 1.6 வரும். ஸோ அப்போ இது கிடச்சிச்சு. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 2.27EI. நெக்ஸ்ட்டு சிபி வந்து 4e டிவைடட் பை, ஸோ சென்டரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு 4EI, சிபியோட டிஸ்டன்ஸ் 2i. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 டிவைடட் பை 5 பண்ணால் 1.6 வரும். நெக்ஸ்ட் எண்டுலேயுமே ஃபிக்ஸ்டுனால 4EI டிவைடட் பை L, ஐ தான் இருக்குது எனக்கு. ஸோ ஐ அப்படியே போட்டுரும். 4 டிவைடட் பை 5 பண்ணால் 0.8ன்னு வரும். அப்போ 0.88. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 2.4 வருது. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் பிஏவோடதும் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ், அப்சல்யூட் ஸ்டிஃப்னஸையும் டோட்டல் ஸ்டிஃப்னஸையும் டிவைட் பண்ணுறோம், 0.29 வருது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணும்போது இது ரெண்டுத்தையுமே பீஸ் ஜாயிண்ட்டில் ரெண்டுத்தையுமே இதை ஆட் பண்ணும்போது 1 வரணும், இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது 1 வரணும். ஸோ ஸ்டெப் 3 வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. ஸோ இது எப்படின்னா, நான் வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். இப்போது 1 எண்டு ஃபிக்ஸ்டுனா இங்கே ஏ இருக்குது, இந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட்டாக டி இருக்குன்னா ரிலீஸ் டி டு சின்னு வரும். இப்போது 2 இடமுமே சிம்பிளி சப்போர்ட்டட்னா ஏ இருக்குது, சி இருக்குது. ஃபஸ்ட் சம் மாற்ற மாதிரி ஏலேருந்து ரிலீஸ் ஆகும், சியிலேருந்தும் ரிலீஸ் ஆகும். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் ரிலீஸ் கொடுக்கணும். ஃபிக்ஸ்டுன்னும் போது நம்ம ரிலீஸ் கொடுக்க வேணாம், டேரெக்டாக பேலன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஜாயிண்ட் வந்து ஏபிசிடின்னு இருக்குது. அதோட மெம்பர் ஏபி, பிக்கு பிஏ பிசி இருக்கும், சிக்கு சிபி சிடி, டிக்கு டிசி இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து இது 4 வேல்யூ நமக்கு பிக்கும் சிக்கும் கிடச்சிது. அப்போ அந்த 4 வேல்யூ போடுறோம். ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் ஸ்டெப் 1ல் கிடச்சிருக்க 6 வேல்யூமே போடுறோம். நெக்ஸ்ட் இது பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுனா, இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணணும். 60 - 24. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், 60ஐயும் 24ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்குது, 60 தான். அப்போ அதோட சைன் என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் போடணும். இந்த இதில் எது அதிகமாக இருக்குது, 50 தான் அதிகம். ஸோ அப்போ 50க்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே ப்ளஸ்ன்னு போடணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுங்கள். 60 - 24 எவ்வளோ, 36ஆ? 60 - 24 பண்ணால் 36. 36 × 0.29 × 0.29 பண்ணால் 10.44. ஸோ அதே மாதிரி 36ஓட × 0.71 சால்வ் பண்ணால் 25.56. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணி
டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ ஃபிக்ஸ்டு எண்டுன்னும் போது ரெண்டு பக்கமுமே கேரி ஓவர் மொமெண்ட் ஆகும். ஓகேவா, ஒரு எண்டு மட்டும் நமக்கு கேரி ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஒரு எண்டு மட்டும் கேரி ஓவர் ஆகும். ஒரு எண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதோட நம்ம 0ன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேரி ஓவர் மொமெண்ட்னா அதே சைன் தான் இருக்கும், மைனஸ் மைனஸ். ஸோ அப்போது 10.44 இருக்குன்னா அதை டிவைடட் பை 2 போடணும், அது கேரி ஓவர் மொமெண்ட் இங்கே. ஸோ நடுவில் இருக்கிறது மட்டும் கிறிஸ் கிராஸாக பண்ணும். 25.56 டிவைடட் பை 2 பண்ணால் 12.7. அதே மாதிரி சென்டரில் இருக்கிறது மட்டும் கிறிஸ் கிராஸாக நம்ம டிவைட் பண்ணி போடணும். ஸோ 9.38 டிவைடட் பை 2 4.69. ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ அப்படியே வந்து கேரி ஓவர் மொமெண்ட் ரைட்டில், ஏன்னா ஃபிக்ஸ்டுனால 4.62 டிவைட் பண்ணால் 2.31 வரும். ஸோ அடுத்தது பேலன்ஸ் எப்படி பண்ணால், இப்போ நடுவில் 2 வேல்யூ கிடச்சிருக்குமா, அந்த 2 வேல்யூவோட இன்டூ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பண்ணணும். ஸோ பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வரும். 4.69 இன்டூ 0.29 பண்ணால் 1.36. ஸோ இந்த இடத்துல சைன் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், மைனஸ்ன்னு போடணும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போடணும். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் நம்ம வந்து ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணி ரெண்டுத்தையும் செக் பண்ணி எது ஹையஸ்ட் இருக்கோ அதோட சிம்பிள் மாற்றுவோம். செகண்ட்லேருந்து கேரி ஓவர் மொமெண்ட்லேருந்து எந்த சிம்பிள் 2 வேல்யூவில் எந்த சிம்பிள் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் டைரெக்டாக போடுறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணி அது கூட இன்டூ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் போடணும். ஓகேவா, இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம், ஒரு வேல்யூ வரும், அது கூட இன்டூ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இது அடுத்து இது அதே மாதிரி இது அப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட இன்டூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேரி ஓவர் மொமெண்ட்டுக்கு லெஃப்டில் இருக்கிறது லெஃப்டில் அப்படியே டிவைடட் பை 2 பண்ணணும். சென்டரில் இருக்கிறத கிறிஸ் கிராஸாக பண்ணணும். அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே ரைட் சைடில் டிவைடட் பை 2. ஸோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் 0ன்ற வரைக்கும் பேலன்ஸ் தான் லாஸ்ட்டாக முடிக்கணும், கேரி ஓவர் கிடையாது. பேலன்ஸ் வரைக்கும் நம்ம முடிக்கணும். ஸோ 0 அந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் வந்து ஃபிக்ஸ்டு எண்டு மொமெண்ட்லேருந்து பேலன்ஸ் 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். ஸோ எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து எண்டு மொமெண்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதில் ஃப்ரீ எண்டு வச்சு என்ன சொல்லியிருந்தோம், இனிஷியல் மொமெண்ட்லேருந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபிக்ஸ்டு எண்டுனா வந்து ஃபிக்ஸ்டு எண்டு மொமெண்ட்லேருந்தே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆட் பண்ணி நமக்கு வேல்யூ கிடைக்கிறது தான் எண்டு மொமெண்ட். அதை வச்சு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.